கமருதீன் கூட இருக்கிற லவ் ட்ராக் ரொம்ப நாள் போகாது. தேவையில்லாத ட்ராக் அப்படிங்கிற மாதிரி எனக்கே வந்து ஃபீல் ஆகும். வயசுதான் காரணம். லைஃப் கலட்டுறதோ தரம் இல்லாதன்னு ஒண்ணு இருக்குல்ல. பிக் பாஸ் வீட்டில் நேற்று நைட்டு அமித்தும் சாண்ட்ராவும் கார்டன் ஏரியாவில் ஒரு 3 மணி வரைக்கும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த லவ் கண்டென்ட்டை பற்றி தான். இப்போ பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஓடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்களோட லவ் கண்டென்ட் வந்து ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு. சுபிக்ஷாக்கும் சபரிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் வந்து லவ் கண்டென்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மேபி இந்த 3 வாரம் வந்து தாக்கு பிடிக்கலாம். ஏன்னா அமித் பாவனி அவங்களாம் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தாங்கள்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க, திவ்யாவோட அப்பா வந்து பார்வதியை பேசினது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. என்ன இந்த மாதிரி யாராவது பேசியிருந்தா எனக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அமித் சொன்னாங்க, இல்லை அவங்க பேசினது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இருக்கிறது வந்து கொஞ்சம் நேரம்தான். அதுக்குள்ளே அவங்க இதெல்லாம் வந்து கன்வே பண்ணிடணும், இதெல்லாம் பேசிடணும்னு அவங்களும் நினச்சிருப்பாங்கல்ல. அவங்களும் அந்த ஷோ பார்க்கும்போது அவங்க பிள்ளைங்க ஹர்ட் ஆகுறத வந்து பார்த்துட்டு அப்புறம் அவங்க வந்து வெளியில் வந்து இப்படி குமுற தான் செய்வாங்க. ஆனால் என்ன தனியாக கூப்பிட்டு பேசியிருந்துருக்கலாம், திவ்யா கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்துருக்கலாம். இல்லைன்னா பார்வதியுமே தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ணாய் பேசாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஃப்ராங்காக எல்லோரும் முன்னாடியே சொன்னது அவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக பார்வதிக்கு இருந்திருக்கும், மனசு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களா பேசியிருக்க மாட்டாங்க. எப்படினாலும் யாராவது ஸ்க்ரூ ஏற்றி விட்ருப்பாங்க. என்ன உங்கள் மனசில் தோணுது எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை வந்து அவங்க ஃபேமிலி சைடு சொல்கிறாங்களா இல்லை பிக் பாஸ் டீமையே சொல்கிறாங்களான்னு சொல்லி தெரில. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பார்வதியோட அம்மாவும் பேசிகிட்ருக்குறாங்க. பார்வதியோட அம்மா வந்து எல்லா ஷோவையுமே பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது நல்லாவே தெரியுது. ஆனால் அவங்க ஷோவே பார்க்கலங்கிற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து தனியாக பார்வதி கிட்ட மைக்கை மூடிட்டு பேசுகிறது, மைக்கை கழட்டிட்டு பேசுகிறது, இதெல்லாம் வந்து ஒரு தரம் இல்லாத செயல். இதெல்லாம் வந்து நாகரிகம் இல்லாதது. இதெல்லாம் வந்து இப்படி பண்ணக்கூடாது. அப்போ உடனே பார்வதி சொல்கிறாங்க, எனக்கே தெரிஞ்சுமா இது தேவையில்லாத ட்ராக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என்னால் அப்படி கொஞ்சம் அழுப்புறாங்க. அப்போ உடனே வந்து பார்வதியோட அம்மா சொல்கிறாங்க, இது வந்து உன்னோட வயசு தான் காரணம், உன்னோட வயசு அப்படி. ஆனாலும் அந்த இதுலையுமே வந்து ஒரு ஸ்டபானாக நிற்கிறதுக்கு கற்றுக்கணும். இதெல்லாம் வந்து இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போது நம்மளோட கேரக்டர் தான் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க.